ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். அந்நிய பாஷையில் பேசுவதுங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவம். அது கர்த்தரோடு நம்ம உறவாடுவதற்கான ரொம்ப ஒரு அழகான மீடியம் அந்நிய பாஷையில் நம்ம பேசுகிறது. அந்நிய பாஷையை ரெண்டு இதாக பிரிக்கப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்படும் போது, நம்ம கர்த்தர்கிட்ட ரட்சிக்கப்படும் போது நமக்கு ஒரு அந்நிய பாஷை என்பது என்ன பண்ணுது, ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுது. அந்நிய பாஷை என்பது ஒரே அடையாளம் கிடையாது. அது நிறைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. இன்னொரு வகையான அந்நிய பாஷை என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 12:8-10 பார்க்குறோம். 9 வரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் 9 வரங்கள்லையும் ஒரு வரம் என்ன அப்படின்னா அந்நிய பாஷை. இந்த ரெண்டுமே வேற. நம்ம ரட்சிக்கப்படும் போது ஒரு அடையாளமாக நம்ம பெறும் அந்நிய பாஷை வேற. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12 நம்ம பார்க்குற மாதிரி அந்நிய பாஷை வரம்னு ஒன்றும் தனியாக இருக்குது. நம்ம இந்த ரெண்டுமே என்ன பண்ணணும், கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா 1 கொரிந்தியர் 14:2 போட்டிருக்கு, அந்நிய பாஷையில பேசும்போது நம்ம மனுஷங்களிடத்துல பேசுற தேவனிடத்துல என்ன பண்றோம், ரகசியங்களை பேசுறோம். அதே போல 1 கொரிந்தியர் 14:4 பார்க்கிறோம், அந்நிய பாஷையில பேசும்போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படியா பேசுறோம். இவ்வளவு நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கே அறியாத வேத ரகசியங்களை கர்த்தர் நம் இருதயத்தில் என்ன பண்ணுவாரு, விதித்து கொண்டே இருப்பாரு. அதனால கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், இந்த வரத்துக்காக நம்ம கர்த்தரிடத்துல வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். God bless you.